வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. மண்ணாலே கட்டி நம்ம மண்ணிலே பூசி வாழறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த வீடு மண்ணால் கட்டியிருக்கோம், செங்கல் வச்சு கட்டியிருக்கோம், மண்ணாலே பூசியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏரியாவில் கிடைக்கிற மண்களையே நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு, கட்டுமானத்துக்கு தேவையில்லை, பூச்சி வேலைக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். கட்டுமானத்துக்கு அப்படியே கல் கப்பி இல்லாமல் ஒதுக்கிட்டு ஒரு இரவு புளிக்க வச்சிங்கன்னா போதும். அதை மறுநாள் எடுத்து நீங்கள் கட்டுமானம் பண்ணலாம். மண்ணை குழச்சி வச்சும் அதை 2 அடி அள்ளி வச்சோம்னா அரை அடியை பக்கத்துக்கு 3 இன்ச்சு வெட்டி எடுத்துகிட்டு 2 அடியாக சிவரை கொண்டாடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1.5 அடி ஹைட்டு வச்சு அப்படி டெய்லி மண் அள்ளி வச்சு மண் வீடு கட்டலாம். இல்லை வேணாம் எனக்கு அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செங்கல்ல வாங்கி இந்த மாதிரி மண்ணை குழச்சி வச்சும் கட்டலாம். அப்போ கட்டிட்டு நீங்கள் பூசும் போது மண்ணை வந்து நீங்கள் சுத்தமாக சலிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு முதல்ல சலிச்சு எடுக்கிறது ஒரு வகை, ரெண்டாவது சலிச்சு எடுத்ததில் கப்பி இருக்கும், அந்த கப்பியை ஒரு இடம் சலிச்சு எடுக்கணும். அப்போ அது ரெண்டையும் வீதம் போட்டு பார்க்கணும். நீங்கள் நம்ம செவத்துக்கு நம்ம மண்ணுக்கு எப்படி பிடிக்குது நம்மளுக்கு அப்படின்னு வீதம் போட்டு பார்க்கணும். இப்போ ஒரு 4 பாண்டு சலிச்ச செம்மண் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சலிச்ச செம்மண் கப்பி இருக்கும், அதை ஒரு 2 பாண்டு போடணும். போட்டு குழச்சி உங்களுக்கு வந்து நீங்கள் சாம்பிள் போட்டு பார்க்கணும். அந்த செவத்தில் எப்படி இருக்குது, நல்லா பிடிக்குதா, கிராக்லாம் வராமல் இருக்கான்னு போட்டு பார்க்கணும். அதை எப்படி போட்டு பார்க்கணும், நீங்கள் மொத்தமாக பூசுறதுக்கான அளவுகோல் சாம்பிள் எப்படி போடணும். நீங்கள் இந்தமாரி தயார் பண்ணிடுறீங்க, சாம்பிளுக்கான மூலக்கூறு தயார் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு செவத்தை நல்லா தண்ணியை ஊற்றி நினச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அடித்து விடணும். ஒரு கோட்டு மெலிசா அடிச்சுட்டு வழக்கமத்தால் கூட்டி விடணும் முதன்னைக்கு. திருப்பி அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு திருப்பி மறுநாள் ஒரு கோட்டு ஏற்றணும். அது மேலே ஏற்றி மட்டப்பிலையை போட்டு மட்டப்பிலையை போட்டு ஒரு ஆசு வச்சிடுறீங்க. ஆசு வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஒரு நாள் விட்டுணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்து வச்சு நல்லா கொத்தணும். எல்லாத்தையும் நல்லா நைஸாக இந்த கிராக்லாம் வந்திருக்கும், அந்த கிராக்லாம் அதில் ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. கொத்துனதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் நல்லா காய விட்டு அதுக்கு மறுநாள் என்ன பண்ணணும், நீங்கள் மேலே வந்து நைஸ் வாரி போடணும். அந்த செம்மண்லேயே சளிச்சதை நைஸாக இருக்கிற செம்மண்ணை அதை வாரி போடணும். இப்போ முன்னெல்லாம் நீங்கள் கப்பி கலந்து அடிச்சிங்க, இப்போ அடிக்க போகிறது வந்து வெறும் செம்மண்ணை, சுத்தமான மண்ணை அதுக்கு மேலே நைஸ் வாரி போடுறீங்க. நைஸ் வாரி போட்டுட்டு நல்லா குருமாலோ இல்லை கரணையோ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுணும். அப்புறமும் சின்ன ஏர் கிராக்லாம் லைட்டாக கிராக் வந்துடும். அதை மரம் தீத்தாங்கல் வச்சு தீர்த்த முடியல உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கரணையை வச்சு ஒரு கோட்டோட தண்ணி ப்ரெஷ் ஆற்றி தேய்ச்சி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவும் இப்போ 10 எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மழை காலங்கள்லாம் நல்லா தாங்குற அளவுக்கு செவரு வேணும்னா நீங்கள் செம்மண், சுண்ணாம்பு, பனங்கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு வீதம் இருக்குது, அதை போட்டு நீங்கள் காய்ச்சி அதை நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். செம்மண் கலர்லேயே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் மழை பெஞ்சாலும் அந்த செவுத்தில் அந்த ஈரம் இழுக்காது. அதுக்கான மூலக்கூறுகள்லாம் போட்டு நீங்கள் சேர்த்து செஞ்சு அந்த வெள்ளை அடித்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு மழை காலங்களில் கரையாமல் நல்லாயிருக்கும். நன்றி என் அன்பு சொந்தங்களே.